அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் எண்ணானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. வள்ளலார் குளோபல் டிவி வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அருட்பெருஞ்சோதி அகவலிலே இன்று நாம் காணவிருக்கின்ற வரிகள் 127, 128வது வரிகள். வரிகள் எதை பற்றி சொல்கின்றன? இறைவன் எத்தகைய தன்மை உடையவன், இறைவனுடைய குணாதிசயம் என்ன என்ற செய்தியை நமக்கு சொல்லி வருகிறது. அதுவும் குறிப்பாக வள்ளல் பெருந்தகை அவர்கள் ஓதாமலேயே அருஞானத்தை அடைந்தவர். யாரும் அவருக்கு ஓதவில்லை, அவர் பள்ளிக்கூடம் செல்லவில்லை, கல்லாமலேயே எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டவர். ஓதி ஓதாமல் உறவெனக்கு அளித்த ஆதியிரு இல்லா அருட்பெருஞ்சோதி. இதுதான் வரிகள். ஓதி ஓதாமல் உறவெனக்கு அளித்த ஆதியிரு இல்லா அருட்பெரும் ஜோதி. ஓதி ஓதாமல் அப்படி என்றால் இறைவனிடம் ஓதியும் பிறரிடம் ஓதாமல். இறைவன் வள்ளல் பெருந்தைக்கு அவர்தான் கல்வி கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் அவர் பிறரிடம் வள்ளல் பெருந்தை கற்றுக்கொள்ளவில்லை. இறைவனிடம் ஓதியும் பிறரிடம் ஓதாமலும், கல்லாமல் கற்று, ஓதாமல் ஓதினா படிக்காமலே கற்றுக்கொண்டவர். அந்த மாதிரி உறவை அவருக்கு அளித்தவர் யார் தெரியுமா? அருட்பெருஞ்சோதி கண்ணன். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எத்தகைய தன்மை உடையவர் தெரியுமா? அவர் ஆதியும் அந்தமும் இல்லாத, ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெருஞ்சோதி இறைவன். அதைத்தான் இந்த வள்ளலார் அவர்கள் இந்த பகுதியிலே நமக்கு சொல்லியிருக்கிறார். ஓதியும் ஓதாமல் உறவெனக்கு அளித்த ஆதியிரு இல்லா அருட்பெருஞ்சோதி. ஓதி ஓதாமல் உறவெனக்களித்த ஆதியிரில்லா அருட்பெருஞ்சோதி. ஆதியிரு இல்லா என்றால் என்ன? முதலும் முடிவும் இல்லாத, தொடக்கமும் இறுதியும் இல்லாத, எந்த விதமான தோற்ற கேடுகளும் இல்லாமல் இருக்கின்ற இறைவன். அந்த ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது, முதலும் கிடையாது, முடிவும் கிடையாது. சுயம்பு, தானாக தோன்றிய பரம்பொருள் இல்லையா? அதனால ஆதியிரு இல்லா அருட்பெருஞ்சோதி கண்டம். அதனால்தான் மாணிக்கவாசகர் பெருமான் திருவம்பாவையிலே அழகாக ஒன்று சொல்வார். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கண் மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் என்று அந்த பாடலிலே வரிசையாக சொல்லிக் கொண்டு போவார். அப்ப ஆதியும் அந்தமும் இல்லாதவர் யாருன்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அப்ப அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை ஆதி ஈறு இல்லாது என்று சொல்கிறார் வள்ளல் பெருந்தகை. அப்ப ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெருஞ்சோதி, எக்காலத்தும் எவ்விடத்தும் விளங்குகிற அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானுக்கு பிறரிடம் ஓதாமல் தாமே ஓதி தாமே உறவை அளித்து இல்லையா, இப்படியெல்லாம் செய்திருக்கிறார். ஆக வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் ஓதலிக்கப்பட்டவர், உறவளிக்கப்பட்டவர். அப்படி வந்த வள்ளல் பெருமான் தான் நமக்கு சத்குருவாக விளங்குகிறார். சரிங்களா? அவர் கற்றது நேரடியாக இறைவனிடத்தில். ஆனால் உலக கல்வியிலே சென்று அவர் கல்வி கற்கவில்லை. இறைவனிடத்தில் அது எல்லாவற்றையும் அவரை பெற்றார். ஆகவே அத்தகைய பொருளை இந்த 2 வரிகள் தருகின்றன. ஓதி ஓதாமல் உறவெனக்களித்த ஆதியிரில்லா அருட்பெரும் ஜோதி. தொடர்ந்து இந்த வள்ளலார் குளோபல் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த அருட்பெருஞ்சோதி அகவலுடைய பொருளை தெளிந்து படித்து பாராயணம் செய்து நன்மை பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.